இந்த உலகத்துல என்னை குறித்து தேவனுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? இது பலர் கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. நானும் ஆரம்ப நாட்கள்ல தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவ சித்தம் என்ன, என்னை குறித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட தரிசனங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நான் அதிகமாக ஆராய்ச்சி செய்ததுண்டு. அதற்காக உபவாசங்களை மேற்கொண்டதும் உண்டு. 2004, 2005 அந்த சமயங்கள் எல்லாம் உபவாசத்தோடு அதிகமா மணிக்கணக்கா ஆண்டவரிடத்துல கேட்பது உண்டு. நானும் எனக்கு அருமையான ஒரு நண்பரும் இணைந்து என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட நாளை தெரிவு செய்து ஒரு தோப்புக்கு போய் அங்கே காலையிலிருந்து மதியம் வரைக்கும், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவ சமூகத்திலே ஜெபித்து வேதத்தை தியானித்து தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அதிகமாய் நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். தேவன் என்னை எதற்காக அழைத்தார்? நான் ஏதோ ஒரு உலக மனுஷனை போல வாழ்ந்து உலக மனுஷனை போல இந்த பூமியை விட்டு நான் கடந்து போகிறதற்கு அல்ல. தேவன் என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தை எப்படியாவது அறியணும். தேவன் என்னுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்பு என்ன, அவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படிங்கறத குறித்து அதிகமா நான் யோசித்து அதிகமாய் ஜெபித்திருக்கிறேன். ஒரு முறையெல்லாம் 7 நாள் உபவாசம் பண்ணி கூட ஜெபம் பண்றேன். முன்னாட்கள்ல 7 நாள் 3 நாள் சொல்லி சில தண்ணி கூட குடிக்காம, தண்ணி கூட எடுக்காம என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன அழைப்புன்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்த ஒரு அற்புதமான அழைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புது உடன்படிக்கை, அதாவது பழைய உடன்படிக்கையிலிருந்து புது உடன்படிக்கைக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கட்டட அமைப்பாக, கூடார அமைப்பாக, ஒரு சில வாசஸ்தல அமைப்பாக காணப்பட்டிருந்த தேவனுடைய வாசஸ்தலமாகிய சபை புதிய ஏற்பாட்டு காலத்திலே புது உடன்படிக்கையிலே நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய சபை அப்படிங்கிற இந்த வெளிச்சத்தை காணும்படி தேவன் செய்தார். இதுல எப்படி தேவன் உங்களை குறித்த அழைப்பை காண்பிக்கிறார், உங்களை குறித்த அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். புது உடன்படிக்கையின் சத்தியமானது அவருடைய சபையை குறித்த அருமையான மேன்மையான சத்தியங்களை காண்பித்துக் கொடுக்கிறது. அதாவது தேவன் அவருடைய சபைக்கு வெளியில எந்த கிரியும் செய்ய மாட்டார். சபைக்கு வெளியில அப்படின்னு சொன்னா புறஜாதிகளை அவர் தொடுகிறார், நம்ம இல்ல, நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை குறித்து சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அவருடைய அழைப்பு, அவர் நமக்கு காண்பிக்கிற தரிசனம், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அது எதற்குள்ளதான் சாத்தியமாகும் என்று சொன்னால் அவருடைய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் மாத்திரம்தான் சாத்தியமாகும். நீங்க நிருப வாக்கியங்களை எடுத்து பாருங்க, நீங்க சுவிசேஷ வாக்கியங்களையும் எடுத்து பாருங்க. சுவிசேஷ வாக்கியத்துல காண்பிக்கப்பட்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாருங்கிற அருமையான சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் என்னெல்லாம் போதித்தார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெருங்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் பணியிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதுலதான் பிதாவின் சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றினார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அவர் நமக்கு விட்டு சென்ற அருமையான படிப்பினை என்ன, அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற அருமையான சத்தியம் என்ன? அவர் தம்முடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ எல்லாரும் எதிர்பார்க்காங்க மேசியா வருவார் சொல்லி, ஆனா வந்துட்டார். எப்படி வந்தார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே மகிமைப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே மகிமைப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் என்ன செய்யப்பட்டார்? ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அங்கு வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், எபிரேயர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது அப்படின்னு சொல்லி 2 புள்ளி வச்சிருப்பாங்க, கோலன்.
மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு பேர் என்னது? கோலன். மேல ஒரு புள்ளி வச்சு கீழே கமா போட்டா அதுக்கு பேர் செமி கோலன். அப்படி இல்ல, கோலன் ஏன் வைப்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த யாராவது பேச போறாங்கன்னா அதுக்கு ஒரு கோலன் வைப்பாங்க. டயலாக் பேஸ்ட் கான்வர்சேஷன் அல்லது டயலாக் பேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வரும்போது அங்க ஒரு கோலன் வைக்கப்பட்டிருக்கு. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்துல பிரவேசிக்கும் போது பிதாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? எபிரேயர் 10:5 சொல்லுகிறது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை என்ன செய்தீர்? ஆயத்தம் பண்ணினீர். இதுதான் அவர் பிதாவை பார்த்து சொன்னார். பலியையும் காணிக்கை நீர் விரும்பல, எதை ஆயத்தம் பண்ணினீர்? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் சொல்லி எபிரேயர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. நீங்க தாராளமா படிக்கலாம். அப்போ ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேன்னு சொன்னதை தொடர்ந்து சொல்றாரு, தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த சரீரம் வெளிப்படுத்தப்படுகிற இடத்துலதான் தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. நானா புதுசா கதை சொல்லல. எபிரேயர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் மிஞ்சி போனா 8, 9 அதையும் தாண்டி 10ஆம் வசனத்துக்குள்ளே வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, சரீரம் வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்துதான் தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ அவர் சொல்றார் பிதாவை பார்த்து, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு என்ன செய்தீர்? ஆயத்தம் பண்ணினீர், ஆயத்தப்படுத்தினீர் சொல்லிட்டு அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலிலாம் உமக்கு பிரியமானது அல்ல, அதை நீர் ஏற்றுக்கொள்ளல, என்ன செய்கிறீர்? இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. வருதா வரலையா? புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். அப்போ இந்த சரீரத்தை குறித்த வெளிச்சம் முதலாவது. இரண்டாவதாம் தேவ சித்தம், என்னை குறித்த தேவ சித்தம் எழுதியிருக்கிறது. என்னை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி நான் மூவ் பண்றேன். அவர் மூவ் பண்றார். எதை பிடிச்சிட்டு தான் மூவ் பண்ண முடியும் தெரியுமா? சரீரம் இல்லையே சித்தம் கிடையாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே கவனித்து பாருங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்திருப்பாங்க. யாராவது லூக்காட்ட போய் உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன அப்படின்னு கேட்டா, லூக்கா என்ன சொல்லுவார் தெரியுமா? பவுலோடு இணைந்து கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்புகிற பணிகளிலே எனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறார். யோவான்ட்ட போய் கேட்டா, யோவானே உம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? உம்முடைய வாழ்க்கையை குறித்து நீர் மரணம் அடைகிற வரைக்கும் உம்மை குறித்த தேவ சித்தம் என்னன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு இணைந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புகிற பணியிலே, அதை கட்டி எழுப்பி மணவாளன் வெளிப்படும் போது அவருக்கு ஏற்ற கரைதிரை பிழையற்ற மகிமையுள்ள மாசற்ற பிழையற்ற பரிசுத்தமுள்ள மணவாட்டியாய் அதை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு நான் அதுல ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பர்னபாவை எடுத்து கேட்டாலும் சரி, தீமோத்தி எடுத்து கேட்டாலும் சரி, தீத்து, தொரோபீமு, எப்பாபிரா, தீத்து, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இன்னும் ரோமர் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள், பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் காண்பிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், லூக்கா 8வது அதிகாரம் அதுலயும் இயேசுவுக்காக ஊழியம் செய்திருக்கிறாங்க. இன்னும் இப்படி பரிசுத்தவான்களை குறித்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. எல்லாரையும் அப்போஸ்தலனை போல் எப்படி காமிச்சு கொடுக்கிறாரு? என்னோட வேலை செய்தவர்கள், என்னோட கூட கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவர்கள். இப்படி பிரயாசப்பட்டவர்கள் சொல்லும் போது இதெல்லாம் சாதாரணமா சும்மா படிச்சுட்டு போறதுக்காக கிடையாது. யாராவது என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படி சும்மா சொல்றதுக்கு இல்ல. அவரவரை குறித்த தேவ சித்தத்தை அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எல்லாரையும் குறித்த தேவ சித்தம் எது தெரியுமா? எல்லாரையும் குறித்த தேவ நோக்கம் எது தெரியுமா? அவருடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புகிற பணிகளிலே ஏதோ ஒரு பணியை செய்வதற்கென்று அவர் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் திட்டவட்டமாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால எந்த குழப்பமும் வரக்கூடாது. நான் முன்னமே சொன்னேன், நானும் பல நாட்களா எந்தெந்தையோ கூட்டங்களுக்கோ போய் பார்த்தேன். தனித்து உபவாசித்து ஜெபம் பண்ணுவேன், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம், சில நேரம் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் நெடுமுழங்காலே நின்று கேட்பேன்.
ஆண்டவரே என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம் சொல்லி இப்படியே இருக்கு. அப்புறம் 21 நாள் உபவாசம். லாஸ்டா 21 நாள் உபவாசம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, 21 நாள்ல நைட்டு மட்டும் சாப்பிடுவேன். இதெல்லாம் பெருமைக்காக சொல்ல வரல. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தேவன்கிட்ட போய் கேட்டாலும் சரி, அவருடைய பதில் ஒன்னே ஒண்ணுதான் இருக்க போகுது. எப்பா, அவருடைய மனவாட்டியாகிய சபை, இந்த சபையானது கட்டி எழுப்பப்படுகிற பணிக்காக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார். அது சுவிசேஷ அழைப்பா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசன அழைப்பாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலர் அழைப்பாக இருந்தாலும் சரி, போதக அழைப்பாக இருந்தாலும் சரி, மெய்ப்பன் என்கிற அழைப்பாக இருந்தாலும் சரி, எந்த அழைப்பாக இருக்கட்டும், எந்த வரமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உனக்கு ஒரு வல்லமை, விசேஷித்த வல்லமையை பெறுகிற காரியமாக இருக்கட்டும், எல்லாமே எதற்கு உள்ளதான் வச்சிருக்கிறார் சொன்னா, அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். தேவன் நம்மகிட்ட கடைசி என்ன கேட்க போறார் அப்படின்னு கேட்டா, நீ உன்னை குறித்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். அப்போ தனித்தனியே கிறிஸ்துவின் சரீரத்திலே தனித்தனி அவயங்களாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த சரீரத்தை கட்டி எழுப்புகிறதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். இந்த சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவதற்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத எக்காரணத்து கொண்டு மறக்க கூடாது. இந்த மகா மேன்மையான இடத்துக்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆகாயத்துல சிலம்பம் பண்றவனா இருந்தேன். அங்க போய் செய்து கொடுக்க, இங்க போய் செய்து கொடுக்க, அங்க செய்து கொடுத்துட்டு வர. அப்ப நான் ஒரு இடத்துல போய் செய்து கொடுத்துட்டு வர, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நான் அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன கூப்பிடுவாங்க, அப்படித்தானே? அந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம விதைச்சது மட்டும் இல்ல, நம்ம விதைச்சதையும் தாண்டி விதைச்சதெல்லாம் பிடுங்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவர் கார் தருவார், வீடு தருவார், ஏசி தருவார், அரசாங்க உத்தியோகம் தருவார் சொல்லி உலக பிரகாரமான வார்த்தைகளை அடித்து விட்டு அந்த ஜனத்தை கொன்னு எரிஞ்சிருவான். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஒரு பாரத்தை தந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல், அவரோடு இணைந்த ஊழியர்கள், இன்னுமாய் கூட ஆதி காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், கண்காணிகள், உதவிக்காரர்கள், இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவ்வளவு பேருமே எதற்காக மட்டும்தான் பிரயாசப்பட்டார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புகிறதற்காக மாத்திரமே. அதனாலதான் நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை சரியாக நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால நம்ம இந்த சரீரத்துக்கு வெளியில தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒரு காலம் நடத்த மாட்டார். அப்படி பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் 5 விதமான ஊழியங்களை காண்பித்து கொடுக்கக்கூடிய எபேசியர் 4வது அதிகாரம் 12, 13 பாத்தீங்கன்னா, 11, 12 பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு 11ஆம் வசனத்துல நினைக்கிறார் சொல்லுவார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷ வேலைக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும், மேய்ப்பராகவும், சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்ப எதுக்காக அப்படின்னு பார்த்தா, உன்னிப்பா பார்த்தா, பரிசுத்தவான்கள் யார்? இந்த பரிசுத்தவான்கள் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். அப்போ அவர்களை கட்டி எழுப்புகிற பணிக்காக இந்த 5 விதமான அழைப்பு, இந்த 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பி அதை பூரணப்படுத்துகிற அந்த நிறைவேறுதலிலே காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத திட்டவட்டமா அறியும். நான் உதாரணத்துக்கு தம்பி ஜஸ்ரோக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும், உதாரணத்தை சொல்றேன். ஆலோசனை கொடுத்து அவனுக்கு வேண்டிய சத்தியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது எதுக்காக நடத்தணும் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அருமையான மகன் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறார். அப்போ அந்த அங்கத்தை, அந்த ஒரு அவயவத்தை கட்டி எழுப்புகிறதுல நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். ஏன்னா அது அந்த அவயவம் கெட்டு போயிடக்கூடாது. அந்த சரீரத்துல நானும் ஒரு அவயவமா இருக்கிறேன். நான் பலவீனப்படும் போது தம்பி என்ன செய்யணும்? அவருடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்னை கட்டி எழுப்பணும். தம்பி பலவீனப்படும் போது நான் அந்த தம்பி என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கட்டி எழுப்பணும். இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட சத்தியங்களை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம்
12வது வசனத்திலிருந்து ஆவியானவர் கிட்டத்தட்ட 30 வசனங்களுக்கு மேல அப்படி சொல்லிட்டே இருப்பார். 30 வசனத்துக்கு மேல வரைக்கும் அப்படி சொல்லிட்டே வருவார். இன்னைக்கு அநேகர் எதை மட்டும் பார்க்காங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10 அவ்வளவுதான். 8, 9, 10 மிஞ்சி போனா 11 வரைக்கும் வருவாங்க. ஆவியின் அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. சூப்பரா இருக்கு. ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும், அப்புறம் தீர்க்கதரிசனம் சொல்லுதல், இப்படி 9 விதமான வரங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து அவனவனுக்கு தமது சித்தத்தின்படி என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதோட புல் ஸ்டாப் வச்சிருவாங்க. அநேக போதக பிதாக்கள், பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர்மார்கள் உட்பட எல்லாரும் சேர்த்தா சொல்றேன், இதோட ஸ்டாப் பண்ணிடுறது. பாத்தீங்களா? 9 வரங்களை தர்றாரு. சரி, 12ஆம் வசனத்தை வாசிங்க, ஆரம்பிங்க பார்ப்போம். அப்ப 9 வரங்களை அவர் ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். கொடுத்துட்டு எதுக்கு கொடுக்கிறாரு? நான் யாருன்னு காமிக்கிறதுக்கா? செல்வகுமார் யாருன்னு பாருங்க, அறிவை உணர்த்துகிற வசனம் இருக்கு, ஞானத்தை போதிக்க வசனம் இருக்குன்னு சொல்லி சண்டித்தனத்தை காமிக்கிறதுக்கா? இல்ல இல்ல இல்ல. அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கு? எப்படி எனில், எப்படி எனில். இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் விளக்கம் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் எதற்காக கொடுப்பார். முதல்ல எப்படி அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறார். how these gifts are operating, how these gifts of the Holy Ghost are functioning. இது எப்படி வேலை செய்யறதுன்னு காமிச்சு கொடுக்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்காரு. அதுக்கப்புறம் எதுக்காக காமிச்சு கொடுக்கிறார். ஆனா 11ஆம் வசனத்துக்கு அப்புறம் வரமாட்டாங்க. வந்தா பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர்மார்களுக்கு காணிக்க வந்து சேராது. இப்ப அடுத்து காமிக்க போறதுதான் குண்டு போட்ட மாதிரி, அணுகுண்டு. அதனால நீங்க எங்கேயாவது நீங்க யாராவது அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த செய்தி யாராவது கேட்டீங்கன்னா, அதாவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10 எல்லாம் 10, 11 வரைக்கும் சூப்பரா எடுத்து பிரசங்கிக்கிற பிரசங்களை நீங்க காமிக்க முடியும். ஆனா 12ஆம் வசனத்துல இருந்து ஏதாவது ஒரு சபையை நடத்துகிற போதகர், பாஸ்டர் யாராவது பிரசங்கம் பண்ணது உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காமிங்க, அந்த செய்தியை நான் பாக்குறேன். அப்படி ஏதாவது செய்தி கொடுக்கிற அப்படி போதகர் இருந்தா பாராட்டு கொடுத்துருவோம், கைத்தட்டு கொடுத்துரும். ஏன்னா 11க்கு அப்புறம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபையில இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளும் தேவனுக்காக பயன்பட வேண்டும், அவர்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு அப்படிங்கிறத அதை சொல்லியே ஆக வேண்டும், அதை பிரசங்கித்தே ஆக வேண்டும் என்பதற்காக அப்படி பிரசங்கிச்சிட்டோம் அப்படின்னா வந்தவன் போறவெல்லாம் மைக்கு கேட்பான் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு. அதுக்கப்புறம் நம்முடைய வாரிசு ஊழியத்தை காப்பாற்ற முடியாது. நான் என் பிள்ளைகள், எனக்கு பசங்க இல்லையா, உடனே சாத்தன் கிரிமினலா வேலை செய்வான். என்னன்னா, உனக்கு பசங்க இல்ல, பொம்பளை பிள்ளைங்க தானே, மருமகன் மாற உள்ள விட்டுரு. ஆவியானவர் சொல்லுவார், இல்ல சபையில ஒரு 4 தம்பிமா நல்ல ஆண்டவருக்கா வைராக்கியமா நிக்காங்க, அவங்கள நீ பயன்படுத்து, பாட்டு பாடுவாங்க, தேவனுக்காக வைராக்கியமா எழும்புவாங்க, அவங்க மூலமா நான் மகிமைப்படுவேன், அவங்க மூலமா நான் என்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ள வெளிப்படுத்துவேன், ஆண்டவர் அநேகர் எழுப்ப போகிற அந்த 4 பேரை கொண்டு சொன்னா அதுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க செவி கொடுத்தா அப்புறம் காரை காப்பாற்ற முடியாது. காரு, பைக்கு, ஊழியத்துக்கு கொடுத்த ட்ரஸ்ட்ல கொடுத்தாங்க இடம், அவங்க பேர்ல இருக்க இடத்துல 4 வாலிபர்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது வரும். ஏன் போட்டுக்கிட்டு ஆவியானவர் சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், ஏன் இந்த இதுக்கு கீழே ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு கீழே வந்தா அவங்க கீழே வந்தாகணும். இன்னைக்கு நிறைய மோசடி பிரியமானவர்கள். அதனாலதான் உங்களோட சவாலை சொல்றேன். இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வச்சு ஏதாவது ஒரு போதகர் தன்னுடைய சொந்த சபையில அல்லது வேற ஏதாவது சபையில பேசுறது எனக்கு காமிங்க பார்ப்போம். வரங்கள் வரங்கள் 9 வரம் கிரியை செய்யணும் அப்படியே காட்டு கத்துவாங்க. 12ஆம் வசனத்துக்கு கீழே வர மாட்டீங்களா? அது தொடர் கண்டினியூஷன் தானே. அது 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அழகா சொல்லி கொடுக்க. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நல்ல கவனி. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அப்ப சரீரம் ஒன்றுனா யார சொல்றாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. நீங்க அப்படி 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதே அதிகாரம் 27 பாத்தீங்கன்னா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். we are the body of Christ and the members in particular, அதுக்கப்புறம் பாருங்க, தொடர்ந்து வாசிங்க 13ஆம் வசனத்தை பாருங்க. யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும்
சுயாதீனராயினும் பாருங்க, எல்லாரும் ஒரே ஆவியினாலே, நாம் பாஸ்டர்களாயினும் அப்போஸ்தலர்களாயினும் யாராயினும், பைபிள் காலேஜ் படிச்சவர்களாயினும் படிக்காதவர்களாயினும் யாராயினும், இங்கெல்லாம் அதுல உள்ள வர மாட்டாங்க. எல்லாரும் வாசிக்கலாம். ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமா இராமல் எப்படி இருக்கு? அததான் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் எதுல இருக்கிறேன், என்னை எதுல வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது சரீரத்தின் அவயமா வச்சிருக்கார். இது வந்து பெர்மனன்ட் பிளேஸ். இதை யாருமே மாத்தக்கூடாது. It should never be changed. The position of the members of the body of Christ must never be changed. அந்த பொசிஷன் மாறவே கூடாது. நான் கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அவயவமா இருக்கேன். எப்ப தெரியுமா? எப்பொழுது நான் பாவிங்கிறத உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றியிருக்குங்கிற அந்த நிச்சயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் எப்பொழுது பெற்றுக் கொள்கிறேனோ அப்பொழுதே அவருடைய சரீரத்தின் அவயவமாய் மாறுகிறேன். அப்ப நான் என்னுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு கவனிச்சுக்கங்க. முதல்ல என்னுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குடா, அவருடைய சரீரத்தின் அவயவமா இருக்கிறேன். சரி, அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? அப்ப அடுத்தடுத்து அவர் சொல்றாரு, ஒவ்வொரு அவயவமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எதுக்காக தெரியுமா? இந்த சரீரத்தின் வளர்ச்சிக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கையை பார்த்து கேட்டீங்கன்னா, கை உண்மையிலே பேசுச்சுன்னு என்ன சொல்ல தெரியுமா? கை, நீ எதுக்கு என்கிட்ட இருக்க, நீ எதுக்கு இல்ல இருக்க அப்படின்னு கேட்டா, எப்பா நான் அந்த கை இல்லைன்னா அப்புறம் அள்ளி சாப்பிட்றதுக்கு உனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா. இது உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாதான் நீ என்ன செய்வ, இந்த சரீரம் வளர்ச்சி இல்லைன்னா என்ன செய்யும், தேஞ்சு போயிடும். இந்த கண் எதுக்கு இருக்குன்னு கேட்டா, கண்ணுக்கு உண்மையிலே பேச முடியும்னா அது சொல்லும். உன் பார்வை இல்லைன்னா உன் முழு சரீரமும் ஒரு கிடங்குல போய் விழுந்துரும்பா. நீ தட்டு தடுமாறி எங்கேயா விழுந்து கிடப்ப. பார்வையை வச்சு உன் சரீரத்தை எங்கேயும் கீழே விழாம உன்னை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு நான் அங்கெங்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலு, இப்படி ஒவ்வொரு அவயமும் எதுக்கு தெரியுமா? சரீரத்தை பராமரிப்பதற்கு. இதுல பலவீனம் வரும்போது காலில் முள்ளு குத்திரும். அப்போ உடனே என்ன செய்யுது? கை வேடிக்கை பார்க்காது. கை உடனே போய் காலில் போய் என்ன செய்யுது? அதை எடுத்து விடுது. அப்ப சரீராவயவங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று உதவியா இருந்து இந்த சரீரத்தை கட்டி எழுப்புவதற்காக மாத்திரமே அது பயன்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவ சித்தத்தை அறியணுங்கிற ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னா, முதல்ல உங்க பிளேஸ்மெண்ட்டை பாருங்க. நான் கிறிஸ்துவின் சரீர அவயவமா இருக்கிறேன், அதான் ஃபர்ஸ்ட். அதை தொடர்ந்து நான் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சரீரத்தை கட்டி எழுப்புறதுக்கு பிரயாசப்படணும். இப்ப நான் உதாரணம் சொல்றேன். அஸ்வந்த் என்னை பாக்குறாப்ல, நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். நான் தம்பியை பார்க்கேன், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். பிரைட்டன் பார்க்கேன், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். அவங்க என்ன பார்க்காங்க? கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். இப்படி ஒவ்வொருத்தரை பார்க்க போது கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளை பார்க்கும். நீங்க என்ன பாக்கீங்க, நான் உங்களை பாக்குறேன். பார்க்கும்போது என்னன்னு பலவீனப்படுறாங்க, தூக்கி விடணும். இந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் நான் ஜோமெண்ட் வர்றேன் அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு நமக்கு ஒரு சோதனை இருக்கு, உதவி செய்ய உடனே வரணும். ஒரு வீட்டுல தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதை அணைக்கலாமா வேண்டாமா, ஆண்டு உபாசம் பண்ணியே ஜோமெண்ட் வரணும். அந்த சமயத்துல போய் அணைக்கதான் போகணும். அதே போலதான் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த வேத வசனங்களை வைத்து நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து முன்னேறணும். கர்த்தர் எனக்கு இந்த வெளிச்சத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். நான் இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு காமிச்சிருக்கிறார். வேர் ஆமை, வேர் ஆமை அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு வரும்போதும் கூட 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் அந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலும் தொடர்ந்து பேசும்போது வரங்களோடு நிப்பாட்டிட்டாங்க. அந்த வரம் எப்போ ஆபரேட் ஆகும்னா, எப்படி சரீர அவயவங்கள் ஒன்றுக்கொண்டு உதவியா இருக்கு பாருங்க, எப்படி உதவியா இருக்கு பாருங்க. அதே போலதான் நமக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வரங்கள் நிச்சயம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சிலர் பாடுங்க, நான் பாடும்போது கூட சிலருக்கு உணர்த்துவிக்கல் இருக்காது, ஆனா இன்னொருத்தர் பாடும்போது சிலருக்கு உணர்த்துவிக்கப்படுதல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் கொடுப்பார். சிலங்களை பாருங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அங்க ஒரு விதமான தொடுதல் உண்டாகும். சில பாருங்க, சில புத்திமதி சொல்லுவாங்க, அதுல தொடுதல் உண்டாகும்.
ஒவ்வொருத்தருக்கும் வரத்தை கொடுத்திருப்பார். சில பாருங்க ஜோம் பண்ணும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்கும். எதுக்காக? இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா மேஜிக் ஷோ பண்ணுவதற்கு இல்ல, பிசாசுகளை தொடர்றதா இருக்கட்டும், தீர்க்கதரிசனம் சொல்லுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்குன்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு அடுத்து எப்படி எண்ணில், அந்த எப்படி எண்ணில்களுக்கு வரவே மாட்டேங்காங்க. அதுதான் எல்லாருமே தேவனுக்காக பயன்படணும் அப்படிங்கறத காமிச்சு கொடுக்க வேண்டியது வந்துருமா? அதுக்கப்புறம் அவங்களை அடக்கி ஒடுக்க முடியாது. போதக பிதாக்கள் பாஸ்டர்மார்களால அவரை அடக்கி ஒடுக்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் அடக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அடக்கி ஆளுகை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீ எந்திக்கவே கூடாது, உட்கார்ந்துரு, நீ எந்திக்கவே கூடாது, அப்படியே இரு, சப்பானி போல என்ன செய்யணும், அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். நீ தேவனுக்காக எளியும் பிரகாசிங்க, ஊழிய அழைப்பு, எனக்கு ஊழியம் இருக்கு, எந்திக்கவே கூடாது வச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன் பிரியமானவர்களே, 99% பெந்தைக்கோஸ்தை சபைகள் கர்த்தருடைய சபைகள் கிடையாது. ஏன் சொல்றீங்க இப்படி சொல்றீங்க கேட்டா, புதிய ஏற்பாட்டு காலத்தின் அடிப்படையிலே, புது உடன்படிக்கையின் சபையின் அடிப்படையிலே வேதம் காண்பித்து கொடுக்கிறது ஒரு மனித ஆட்சி அல்ல. வேதம் காண்பித்து கொடுக்கிறது ஒரு மனித ஆட்சி அல்ல. நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷ விஷயத்திலே சரீரமாகிய சபையின் வேலை, சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புகிறதிலே என்னோட பிரயாசப்பட்டார்கள். பெர்சியால், அண்டோனிக்கேயால், யூனியா, இப்படி ஒவ்வொருத்தரையா காமிச்சு கொடுக்கிறார். பெபேயால் பிரயாசப்பட்ட, கர்த்தருக்கு பிரயாசப்பட்ட பெபேயால் ரோமர் 16வது அதிகாரத்துல காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னோட கூட வேலை செய்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நிருப வாக்கியங்களை வாசித்து பாருங்க. நாங்கள், எங்களுக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பார். பாத்திருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் இணைஞ்சு கட்டி எழுப்புறதுக்கு பேரு தான் சபை நடத்துவது. அதுதான் இன்னைக்கு இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டைல் எது தெரியுமா? மோசே ஸ்டைல். மோசே ஒருவன் போய் லட்சக்கணக்கான மக்கள், எங்க போற, இங்க வா, நடத்திப்புக்கு கீழ்படி, அப்புறம் என் பேச்ச கேட்காம அங்க போக கூடாது, இங்க வரக்கூடாது. அதான் கேட்க, நீ அதுக்கு பழைய ஏற்பாட்டுக்கே பேர வேண்டியதானே, புதிய ஏற்பாட்டுக்கு நீ ஏன் வந்த? புதிய ஏற்பாட்டுல இந்த ஸ்டைல்லாம் கிடையாது. இந்த யோசுவாங்கிற ஒரு மனுஷனை கொண்டு நடத்தினது, மோசைங்கிற ஒரு மனுஷனை கொண்டு நடத்தினது போல புதிய ஏற்பாடு அப்படி இருக்குதா? அப்படிதான் இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போகும்போது தனியா தான் போறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. மற்ற சபைகளுக்கு போகும்போது, மற்ற இடங்களுக்கு போகும்போது ஆட்களோட சேர்ந்து போவாரு. ஆனா கொரிந்து போகும்போது தனியா போன மாதிரி இருக்கும். ஆனா அங்க சபை எழுப்பும் போது பாருங்க, அங்க ஆக்கிலா பிரிஸ்கிலா இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல பாக்குறோம். இதெல்லாம் நம்ம அறிய வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியங்கள். எபேசு பட்டணத்தை பாருங்க, கொரிந்து பட்டணத்தை பாருங்க, தெசலோனிக்கே பட்டணத்தை பாருங்க, பெரோயா பட்டணத்தை பாருங்க, பிலிப்பி பட்டணத்தை பாருங்க. இப்படி பட்டணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்தியோகியா பட்டணத்தை பாருங்க, அங்க பர்னபா, பவுல், இப்படி அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவங்களா இருந்து கட்டி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. இத வச்சு யாராவது ஒரு ஆள், பெந்தைக்கோஸ்து சபையில யாராவது ஒரு ஆள் இத போதகர் சபையில பிரசங்கம் பண்ணான்னு எனக்கு எடுத்து காமிய பார்ப்போம். ஒருவருக்கு ஒரு புத்தி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே இத வச்சு இப்படி சொல்லி கொடுக்கணும். நான் அந்த முன்னால நின்று நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, நான் ஒரு இடத்துல பலவீனமாகும் போது நீங்க எனக்கு புத்தி சொல்லணும், நீங்க பலவீனமாகும் போது நான் உங்களுக்கு புத்தி சொல்லணும். அப்படி சொல்லுகிற ஏதாவது போதகத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. நய வஞ்சகத்தினால் இன்னைக்கு அநேகரை தங்களுடைய சுய லாபத்துக்காக இழுத்து கொள்ளுகிற அநேகர் உண்டு. எச்சரிக்கையா இருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்தியத்தின்படியே தான் போகணும். இப்ப சில சொல்லுவாங்க, இப்ப இன்னைக்கு சில சபையில கோட்பாடு என்ன தெரியுமா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிட்டி அல்லது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிஷப். இப்ப தூத்துக்குடி, திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு ஒரு பிஷப், திருநெல்வேலிக்கு ஒரு பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேதத்திற்கு முரண்பாடானது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற கண்காணிகள் பரிசுத்தவான்கள் செயின்ஸ். உதவிக்காரர்கள் சொல்லும் போது ஸ்டூவர்ட்ஸ் சொல்லலாம், ஹெல்பர்ஸ் அல்ல ஸ்டூவர்ட்ஸ், உதவி செய்யக்கூடியவங்க. கண்காணிகள், இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? பிஷப்.
பிஷப்புக்கு தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? கண்காணி. நான் ஒரு உதாரணம் கூட சொல்றேன். பிலிப்பி பட்டணத்துல ஒரே ஒரு கண்காணி இருந்தாரா, இல்ல கண்காணிகள் போட்டிருக்கா? கண்காணின்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை மட்டும் காமிக்குதா, இல்ல கண்காணிகள் இருக்குதா? கண்காணிகள். பிஷப்ஸ் ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா பிஷப்ஸ் இருக்கு, ப்ளூரல்ல இருக்கு. அதனாலதான் நம்ம சில பகுதியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்குள்ளேயே, அந்த பட்டணத்துல பிலிப்பி பட்டணத்தில் அழகா போட்டிருக்கு, பிலிப்பி பட்டணத்தில் கண்காணி ஒரு ஆளா, இல்ல கண்காணி ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்களா? பிஷப்ஸ் எழுதுறாரு. அப்ப இதுவே எங்க ராங், தப்பு. இந்த பேட்டர்னே தப்பு. அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாகும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அப்ப இதே போலதான் வேதத்துல பாருங்க, நிறைய விஷயங்களை தங்களுக்கு சுய லாபத்துக்காக எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பட்டணத்துக்கு ஒரே ஒரு பிஷப் அப்படின்னு இல்ல. அப்படி வேத வசனம் காமிங்க பாப்போம். ஒரு பட்டணத்துக்கு ஒரே ஒரு பிஷப் சொல்லி. ஆனா ஒரு பட்டணத்துக்கு இங்க நிறைய பிஷப் இருக்கிறாங்களே, அதெல்லாம் நம்ம கவனிக்கப்படத்தக்கது. வேதம் முக்கியமா, இல்ல மனுஷனுடைய கோட்பாடும் அவனுடைய பாரம்பரியம் முக்கியமா? வேதம் தான் முக்கியம். நல்லது பிரியமான, வஞ்சிக்கப்படக்கூடாது. கவனமா சத்தியத்தை கை கொண்டு பாருங்க, எதற்காக தேவன் என்னை அழைத்து இருக்கிறார், நான் என்னதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம். சாகர வரைக்கும் அதுதான் அவயவம். அப்ப இந்த அவயவத்தினுடைய வேலை என்ன? அந்த அவயவத்துக்குள்ள நீ அநேகரை கொண்டு வர வேண்டியது இருக்கு. இதுக்காக மட்டும்தான் பிரயாசப்படணும். புறஜாதிகளை கிறிஸ்துவின் சரீர அவயவங்களை மாற்றணும். அப்படித்தானே? கிறிஸ்துவின் சரீர அவயவங்களை மாற்றணும், கிறிஸ்துவின் சரீர அவயவங்களை கட்டி எழுப்பணும். இந்த பணியவே தான் தேவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இதை தாண்டி அவர் வேற எதுவுமே செய்ய மாட்டார். நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க சுவிசேஷ வாக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அப்போஸ்தலர் நடுவில் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நிருப வாக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இந்த ரெண்டு பணியை தாண்டி அவர் வேற எதுவுமே செய்ய மாட்டார். ரெண்டே ரெண்டு தான். 72 அல்ல, ரெண்டே ரெண்டு தான். என்ன தெரியுமா? அநேகர புற மதஸ்தர்கள் தேவனை அறியாதவர்களை கிறிஸ்துவின் சரீர அவயவங்களை மாற்றுவார். விசுவாசத்தினால கிறிஸ்துவின் சரீர அவயவங்களை மாற்றுவார். தொடர்ந்து கிறிஸ்துவின் சரீர அவயவங்களை கட்டி எழுப்புவார். இதை ரெண்டை தாண்டி தேவன் வேற எதுவுமே செய்யறது இல்லை. இது நான் வேதத்துல தெளிவா பார்த்த காரியம். அவ்வளவுதான். இப்படியே புதிய ஏற்பாடு அப்படியே வச்சிடலாம். இதுதான் அப்படிங்கறத அப்படி செட் அப்படி வச்சிடலாம். கிறிஸ்துவின் சரீர அவயவங்கள் அல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமா அவருடைய அவயவமாய் மாற்றுகிறார். அவயவமாய் மாற்றப்பட்டவர்களை தொடர்ந்து கட்டி எழுப்புகிறார், வளர்ச்சியடைய செய்கிறார். இல்ல பிறக்கும்போது அவயம் இல்லாம இருக்கா? இல்ல, அவயவங்களா இருக்கு. மூக்கு, கண்ணுல எல்லாம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? பொடுசா இருக்கு. பொடி கண்ணு. கண்ணு திறக்கும் போது லேட் ஆகும். சின்ன கண்ணு. மூக்கு எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற மாதிரியே மூக்கு இருக்கும். பிறந்த உடனே குட்டி சின்னதா இருக்கும். சின்னது வளர்ந்தா இருக்கும். ஆகாரம் கொடுத்து 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 பெருசாகும். அதனாலதான் சபையை கர்த்தர் சரீரத்துக்கு அடையாளமாகவே காண்பிக்கிறார். அதனாலதான் நீங்க கவனிக்கணும். தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன்னு அவர் சொன்னாரு. அது எதுக்காக அப்படின்னா, அதுக்கு முன்னால சொல்லிட்டார். தேவனை பார்த்து தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் அப்படி சொல்லல. முதல்ல அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். இந்த சரீரம் இல்லை அப்படின்னா சித்தம் கிடையாது. இததான் கிறிஸ்து மூலமா நீங்கள் நானும் படிக்கக்கூடிய விலையேற பெற்ற காரியம். மறக்கவே கூடாது. திட்டவட்டம் அறிந்துக்கங்க. சரீரம் இல்லை அப்படின்னா சித்தம் செய்ய முடியாது. அதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா? சொல்லுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இப்படியா வரைவீங்க? ஆகாயத்திலே வரைவீங்க? ஒன்னும் வரைய முடியாது. யாருக்கும் பிரோஜனம் கிடையாது. அப்ப சுவர் இருந்தா தான் சித்திரம் முடியும். அப்போ சரீரம் இருந்தா தான் சித்தத்தை செய்ய முடியும். நீங்க சரீரத்து குறித்த வெளிப்பாடு இல்லைன்னா சித்தத்துக்குள்ள நீங்க வரவே முடியாது. எக்காலத்தும் வர முடியாது. நீங்க என்ன உணர்ந்துக்கலாம், நான் இந்த கூட்டத்துக்கு போனேன், ஆண்டவருடைய சித்தத்தை எனக்கு காண்பிச்சுட்டார் அப்படின்னு நீங்க சும்மா சொல்லிக்கலாம். ஆனா சரீரத்து குறித்த வெளிப்பாடு வேணும். நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமா இருக்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இந்த அவயவங்களை மாற்றுற பணியை நான் செய்யணும். தொடர்ந்து அவயவங்களாய் மாற்றுகிற பணியில நான் செய்யணும். இன்னொன்னு, அவயவங்களாக்கப்பட்டதை கட்டி எழுப்பணும். எதுக்கு? கிறிஸ்துவின் நாளுக்கென்று. அதுக்காக தான் நான் தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த சபையாகிய இந்த சரீர அவயவங்களை கட்டி எழுப்புறதுக்கு நான் என்ன செய்யணும்? இங்க இருக்கிற ஜெபின் ஒரு சரீர அவயவம், எல்லாரும் ஒரு சரீர அவயவம். இங்க இருக்கிற செல்வகுமார் ஒரு சரீர அவயவம். அப்ப சரீர அவயவத்தை கட்டி எழுப்ப என்ன செய்யணும்?
அப்ப அவபோதனை என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல காத்திருந்து புத்திமதி சொல்லி தேற்றி கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நடத்தி, ஒரே நோக்கம் என்ன? இந்த சரீர அவயவங்களை கட்டி எழுப்பணும். அதனாலதான் ஆண்டவர் சபையை காண்பிச்சு கொடுத்த இடத்துல எல்லாத்திலையும் பாருங்க, சரீரத்தை பத்தியே பேசுவார். நீங்க எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு வரும்போது பாருங்களேன், 5 விதமான ஊழியத்தை சொல்லிட்டான்னு சொல்லி இதோட ஓடிடுவாங்க. காமிச்சு கொடுத்துட்டோம் 5 விதமான ஊழியம் அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஐயா அரசே அப்படிதான் கூப்பிட வேண்டியிருக்கு அவங்கள. போதக பிதாக்களே, எபேசியர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தோடு ஓடிடாதீங்க. 14, 15, 16 கொஞ்சம் பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல், எதுக்கு இந்த ஊழியத்தில் 5 விதமான ஊழியம் ஏற்படுத்துறாரு? இனிமே குழந்தையா இருக்கக்கூடாது. எதுக்கு? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், அப்படி என்ன சொல்ல வர்றாரு? அங்கெங்குமோ அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்காம அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலை, சரீரத்தினுடைய முதல் அவ இங்க கொண்டு வந்துட்டாரு, தலைக்கு வந்துட்டாரு. சரீரத்தினுடைய மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஒரே நோக்கம். இந்த 5 விதமான ஊழியமும் எதற்காக? இந்த 5 விதமான ஊழியக்காரர்களும் எதற்காக? நாம் வளரும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அப்ப அவர் தலை, நாம் எல்லாரும் அவயவங்கள். அவர் தலை, நாம் எல்லாரும் அவயவங்கள். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இந்த சரீர அவயவங்கள் எல்லாம், எல்லாவற்றிலும், அழகா போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும், அது வீட்டு ஜெப கூட்டமா இருக்கட்டும், சுவிசேஷ கூட்டமா இருக்கட்டும், கன்வென்ஷன் கூட்டமாக இருக்கட்டும், அல்லது எப்பேற்பட்ட அந்த முகாம் இந்த முகாம், எந்த முகாமா இருந்தாலும் சரி, இந்த சரீர அவயவங்கள் என்ன செய்யணும்? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? வளரணும். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. அப்ப வளரும்படிக்குதான் அப்படி செய்தார். வளர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்தா சரீரத்தின், கிறிஸ்துவின் சரீரத்தை காமிச்சு கொடுக்கணும். அதனால 5 விதமான ஊழியத்தோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதுக்காக 5 விதமான ஊழியத்தை கொண்டு வந்தாருங்கிறத பாருங்க. அதுக்கு அடுத்து வரணுமே, ஓடிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேல போனோம்னா சபையினுடைய பேட்டர்னையே மாத்தி அமைக்கணும். ஆகா, நம்மளை பிடிச்சிருவான், அதனால இதுக்கு மேல இது கீழே வரமாட்டாங்க. உண்மை. நீ இது கீழே வந்த ஆட்களை எனக்கு காமிங்க பார்ப்போம். 1-2 பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா பயங்கரமான நூதனம் பிரியமானோம்ல. எதுக்காக செஞ்சாரா? இனி குழந்தைகள் நம்ம இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இப்ப முடிஞ்சிட்டா? பேப்ஸ், ஆங்கிலத்தை பாருங்க, பேப்ஸ். குழந்தைகளா இருக்கக்கூடாது, வளரணும். அதுக்குதான் இந்த ஊழியங்கள். எந்த வெளிச்சத்துல, எந்த தரிசனத்துல? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவராலே எது முழுவதும் அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும். இதத்தான் அந்த ஊழியக்காரங்களை சொல்றார். அதற்கு இசைவாய் பாருங்க, அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அப்போ சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது இந்த சரீரம் தான் சபைன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப நாமும் எல்லாவற்றில் கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாம் அந்த தரிசனம், ஊழியம், அழைப்பு, சித்தம், தேவ நோக்கம். சில ஒரு தம்பி என்ன சொன்னார், இயேசு சாப்பிடுகிறார் ஊழியங்கள் ஒரு ஊழியம் இருக்கான். எப்படி? ஒரு ஊழியத்தை பார்த்தா இயேசு கொடுக்கிறார் ஊழியம். ஆமா, நல்ல அடி கொடுப்பார். என்னமோ எடுக்காங்க, விதவிதமா ஊழியங்கள். அப்ப இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா சில்லறை கணக்கு தான். சில்லறை கணக்கு, நல்ல கமிஷன் அடிக்கலாம். நான் சொல்றேன், என்ன ஊழியம் பேர் இருக்கட்டும், இப்ப நான் பேரை கெட்டதுன்னு சொல்லல, இது எல்லாமே எதை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு தான். சத்தமா சொல்லுங்க. சரீரத்தை வளர்ச்சி, சரீரமாகிய சபையை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு தான் அப்படி செஞ்சாருன்னு தெளிவா இருக்கு.
அதான் நான் சொல்றேன், 12ஆம் வசனத்தோட ஸ்டாப், 13ஓட நிப்பாட்டிடுவாங்க. போதகராகவும் ஏற்படுத்தினார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கதை வந்துடும், அவங்க சொந்த கதை, சோக கதை. அப்புறம் பாருங்க, இவங்க எல்லாம் சுவிசேஷகர், இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள், நாங்க தீர்க்கதரிசிகள் சுவிசேஷம் வர்றது கிடையாது. சுவிசேஷ ஐயா எல்லாமே இந்த சரீரத்தை தான் இருக்காங்க ஐயா. சில சொல்லுவாங்க அவங்க சுவிசேஷகர், அங்க பக்கம் நான் போக மாட்டேன், இவங்க தீர்க்கதரிசி, அவங்க வேற டிபார்ட்மெண்ட். ஐயோ பாவம், என் கை எந்த டிபார்ட்மெண்ட்? என் கையும் காலும் எந்த டிபார்ட்மெண்ட்? என் விரல், நகம், என் கண்ணு, என் மூக்கு, என் வாய், பல்லு எல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்டா இல்ல சரீரங்கிற ஒரே டிபார்ட்மெண்டா? நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. தீர்க்கதரிசி அவங்க அதெல்லாம் ஊழியம். ஒருத்தர் கேட்க, அவர் தீர்க்கதரிசி நல்ல நண்பர், நான் தீர்க்கதரிசி ஊழியம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப நாங்க கேட்டோம், ஒரு சில சகோதரர் சார்ந்து கேட்டோம், நடந்த உண்மையான சம்பவம் கேட்டோம். யாராவது ஒருத்தன் ரட்சிக்கப்படாம பாவத்துல கிடக்கான், அப்ப அவங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை ரட்சிப்புகளை நடத்துவீங்களான்னு கேட்டா, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ட்ராங்கா சொல்றாரு, முடியாது, செய்ய மாட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு சுவிசேஷ ஊழியம் கிடையாது, எனக்கு தீர்க்கதரிசன ஊழியம் எனக்கு கொடுத்திருக்காரு. ஓஹோ, அப்ப காலில் முள்ளு குத்துனா கை எடுத்து விடக்கூடாது. கை காலை பார்த்து நீயே கிளியர் பண்ணிக்க. நீ ஏதாவது காலை கொண்டு ஏதாவது ஒரு செவுத்துல அப்படியே ரோசி முள்ள எடுத்து விடு, நான் கையை தொட மாட்டேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு கொடுக்கிற ஊழியம், நான் முள்ள எடுத்து வேலையை செய்ய முடியும் அப்படி சொல்லுமா? காலில் பலவீனம் சொன்ன உடனே எல்லா அவயங்களும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருது. கால் கொஞ்சம் வலிக்கு, கால் கொஞ்சம் நொண்டி, அப்படியே கால் கொஞ்சம் அடிபட்டுட்டு உடனே ஒரு இடத்துக்கு வேகமா போகணும், அவசரமா போகணும், அவசியமான காரியத்துக்காக போகணும். எல்லா அவயங்களும் சேர்ந்தம் போய்கிட்டு இருக்கு. ஆனா காலில் ஒரு அடி விழுந்த உடனே, அந்த சுண்டு விரலோ அல்ல பெரு விரலையோ ஒரு வசமான அடி விழுந்த உடனே முழு அவயங்களும் சேர்ந்து என்ன பிளான் பண்ண தெரியுமா? இந்த ஒரு அவயத்துக்கு இசைவாகி, அதான் இசையாய் கூட்டி, சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி. தனித்து போகல, இது தீர்க்கதரிசன ஊழியம், இது சுவிசேஷ ஊழியம் இல்ல, எல்லாமே இந்த ஒரே சரீரத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறார். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அதனால சபைக்கு கொடுக்கப்படுற, அதான் பாருங்க, இதை கூட எடுத்தா கூட, எது ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்தா கூட, முதல் 2 வசனத்தை எடுத்தா கூட அதுலதான் நிப்பாங்க, அதுக்கு கீழே இறங்கி வர மாட்டாங்க. புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு போயிருவாங்க. அப்ப தேவ சமூகத்துல புத்தி உள்ள ஆராதனை இருக்கணும். ஐயா அரசே, புத்தி உள்ள ஆராதனைங்கிறது எந்த வெளிச்சத்துலதான் கொண்டு வரப்படுதுன்னு கேட்டா, அதுக்கு கீழே கொஞ்சம் வாஸ்து பாருங்க, 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 2ஆம் வசனத்தோட ஏன் நின்னுட்டீங்க? ரோமர் 12:2 ஏன் நின்னுட்டீங்க? 4ஆம் வசனத்துல இருந்து வாங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. ஏனெனில் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு ஏனெனில்? மேல புத்தி உள்ள ஆராதனை இருக்கு, அதுக்கப்புறம் புத்தி உள்ள ஊழியம் இருக்கு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் எப்படி ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர், அதுதான் முக்கியம். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க தீர்க்கதரிசியோட கை கொடுப்பாங்க, தீர்க்கதரிசி சுவிசேஷ உதவியா இருப்பாங்க, எல்லாம் இருக்கு. அதை என்கிட்ட கேட்பாங்க, முன்னால கேட்டிருக்காங்க, இவர் சுவிசேஷம் தான் அறிவிச்சுட்டு இருந்தார், என்ன இப்போ சபையில அங்கங்க எழுப்பி மிஷனரி ஊழிய மாதிரி சபையெல்லாம் எழுப்பிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. நான் அதான் அப்படிலாம் கேட்கறவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன அழைப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, ஏன் அழைப்பு என்ன அழைப்புன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்படிதான் வச்சிருக்கேன், இதான் செக்கு. எவ்வளவு பெரிய ஆளுனாலும் சரி, நீங்க எத்தனை பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாலும் சரிதான், எத்தனை படிச்சாலும் சரிதான், நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஊழிய அழைப்புன்னு சொல்லிருங்க, நான் இந்த செல்வகுமாருடைய ஊழிய அழைப்பு என்னன்னு நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்லுவீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷகன் சொல்லுவீங்களா? நான் சொல்ல சுவிசேஷகனாவும் இருந்தார், அப்போஸ்தலனாவும் இருந்தாருன்னு வசனம் காமிக்கிறேன். அவர் தீர்க்கதரிசிங்கிறதுக்கும் வசனம் காமிக்கிறேன். அவர் மெய்ப்பனுங்கிறதுக்கும் வசனம் இருக்கு. அவர் போதகனுங்கிறதுக்கும் வசனம் இருக்கு. அதாவது ஒட்டு மொத்தமா அவங்க எதுக்காக மட்டும்தான் பிரயாசப்படும்படியாய் தேவன் இடத்துல பெற்றாங்க. நாமும் இந்த சத்தியங்கள்ல ஒட்டுமொத்த நிருப வாக்கியங்கள் மூலமா எதை செய்யறதுக்கு தான் தேவ அழைப்பையும் தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் அவருடைய சரீரமாகிய சபைக்காக மாத்திரமே. அதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு ஆராதனை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் அவைகளுக்கு என்ன இருக்காதான்? எல்லா அவயவங்களுக்கும்
ஒரே தொழில் இல்லாத போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். ஏன் சரீரம் இது வளர்ச்சியடைன்னு சொல்லிட்டே இருக்காருன்னா, நீ யோசிச்சு பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருக்கா இல்லையா? மூக்குல இருந்து சளி வருது, அப்போ கை ஒரு துணியை வச்சு எடுத்து தொடச்சோட பிரயாசப்படணுமா, இல்ல மூக்கே நீயே உறிஞ்சிக்க மேல, நீ இறங்கி இறங்கி வந்துட்டு நான் தொடச்சுட்டே இருக்கணுமா? நான் அப்பப்ப என் கையை வேலை செஞ்சுக்கிட்டு என் விரல் எல்லாம் வேலை செய்யுது, ஒரு துணி எடுத்து அப்படியே தொடச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடியாது. நீனே மேல உறிஞ்சிக்க, கீழே இறங்குது இல்ல, நீனே மேல உறிஞ்சிக்க. அப்படி சொல்லுமா? ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். நீங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க, அதான் கஷ்டமா இருக்கு. நம்ம எலும்புன்னு அப்படி எழும்பிடணும். நீங்க என்ன தெரியுமா, ஒரு மனித ஆட்சி தான். நானே பாட்டு பாடுவேன், நானே ஜபம், நானே என்ன செய்வேன், ஆராதனை நடத்துவேன், நானே செய்து கொடுப்பேன். அப்படி புதிய ஏற்பாடுல எங்கேயுமே இல்லை. இந்த ஒருவருக்கொருவர் அவயவமா இருக்கிறோங்கிற இந்த சத்தியத்தை அநேக போதக பிதாக்கள் காண்பிக்க மாட்டாங்க. காண்பிச்சாங்க அப்படின்னா கலெக்ஷன் இருக்காது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் கிடையாது. இன்னைக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க பிரியமானவர்களே. அதனாலதான் ரோமர் 12 சொல்றாரு, அதை தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. நமக்கு அருளப்பட்ட 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மை தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதாய் சொல்ல கிடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் தரித்திருக்க கிடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கிடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கிடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கிடவன். இதெல்லாத்தையும் எதுக்காக சொல்றாரு? இந்த ஒரே சரீரத்துல இப்படிப்பட்ட அவயவங்கள் இப்படிப்பட்ட தொழிலை செய்துகிட்டே இருக்கு. நாம் நம்முடைய அழைப்பை இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். நம்மை குறித்த தேவ சித்தத்தை இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அதனாலதான் கிறிஸ்துவானவர் பிதாவை பார்த்து சொன்னார், அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது தேவனை இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் உடனே சொல்லல, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். இப்ப அந்த சரீரத்துலதான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க? இயேசு வானத்திலிருந்து பறந்துகிட்டே அப்படியே ஆகாயத்துல அப்படியே பறந்து பறந்து அப்படி தேவ சித்தத்தை செஞ்சாரா, இல்ல இந்த சரீரத்துல தேவ சித்தத்தை செஞ்சாரா? அப்ப அவருடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது, தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது, தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறதுங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய சரீரத்துடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், அவர் எருசலேமுக்குள்ள வந்தா அங்க தேவ சித்தம் நிறைவேறுது. அவருடைய சரீரத்தின் மூமெண்ட்ல தான் தேவ சித்தம் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதான் உண்மை. அவருடைய சரீரத்துடைய மூவ்மெண்ட்ல தான் தேவ சித்தம். இப்ப அவர் கப்பர்நகூமுக்குள்ள போகல அப்படின்னா அங்க அவரை குறித்த தேவ சித்தம் நிறைவேறுமா? நிறைவேறாது. இந்த சரீரம், அவருடைய சரீரம் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் தேவ சித்தம் நிறைவேறிட்டே இருந்ததா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நிறைவேறிச்சு. சரீரம் இல்லையே சித்தம் இல்லை. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் அத்தனை பேருமே, நீங்க ஊழிய அழைப்பு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், வரங்களை பற்றிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அழைப்பு பற்றிய விஷயங்கள், தேவ நோக்கம் சித்தம் எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லாமே இந்த சரீர அவயவங்களுக்குள்ளேயே தான் தேவன் வைத்திருக்கிறார். இந்த மகா மென்மைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த மகா மென்மையான வெளிச்சத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த புத்திமதி எடுத்துக்கங்க, சரீரம் கொண்டு வந்துட்டே இருப்பார். ரோமர்ல சரீரமாகிய சபையை சொல்லிக் கொடுக்கிறாரு, அப்போஸ்தலர்ல சரீரமாகிய சபையை காமிச்சு கொடுக்கிறாரு, 1 கொரிந்தியர்ல காமிச்சு கொடுக்கிறார். நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் சொல்றேன். 2 கொரிந்தியர்ல காமிச்சு கொடுக்கிறாரு, எபேசியர்ல கலாத்தியர்ல காமிச்சு கொடுக்கிறாரு. சரீரமாகிய சபை, மாம்சம் ஆவின்னு சொல்லி சரீரம் தான் அந்த சபை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறார். அதுக்காக தான் அவர் பிரயாசப்படுறதை காமிச்சு கொடுக்கிறார். அதற்காக தான் அத்தனை போதனையும் என்று காமிச்சு கொடுக்கிறார். எபேசுக்கு பாருங்க, அங்கேயும் சரீரம் சொல்றாரு. முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தாலே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் சொல்லி காமிச்சு கொடுக்கிறார், எல்லாவற்றால் நிரப்பத்தக்கதாக. இப்படி கொலோசியர் எடுத்துக்கிட்டாலும் அங்கே என்னதான், கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இதனால அதானா, எபேசியில தான், கொலோசியில தான், பிலிப்பியில தான். ஆமா, அந்த சரீரம் தான் நமக்கு சபையா இருக்குன்னு காமிச்சு கொடுக்கிறார். ஆக நாம் இந்த வெளிச்சத்துல நிலைக்கும் போது, நான் உண்மையிலே சொல்றேன், அந்த அவயவங்களை கட்டி எழுப்புறோம் பார்த்தீங்களா, அது உண்மையாவே தேவசித்தம் செய்யறோம். நீங்க சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா நீங்க அப்படி சந்தேகப்பட்டீங்க, இது தேவசித்தம் இல்லையோ நினைச்சீங்கன்னா நீங்க வேதத்தை சந்தேகப்பட்டீங்கன்னு அர்த்தம், இதை விசுவாசிகள் அர்த்தம். ஒருத்தர் விழும்போது தூக்கி விடும்போது, ஐயோ நான் எதுவும் தேவசித்தம் செய்யறானா? இல்ல, அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஒருவருக்கு ஒரு தேற்றுங்கள், ஒருவரை தூக்கி விடுங்கள்,
அப்போ நீங்க 1 Corinthians 12 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 1 Corinthians 12 அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. 13, 14, 15, 16 ஆகிய வசனங்கள்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அவர் கேட்பார் பாருங்க, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே கேட்பார். அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. மோப்பம்னா மூக்கு. நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா ஒரு சரீரத்துல எல்லாமே கண்ணா இருக்கிறத பாத்திருக்கீங்களா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணா இருக்கிற சரீரத்தை பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேர் சரீரமே கிடையாது. அதான் பவுல் கேட்காரு, சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? அப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு சரீரத்தை வச்சு அதுல முழுக்க கண்ணா வச்சு பாருங்க, அதுல முழுக்க மூக்கா வச்சு பாருங்க, அதுல முழுக்க செவியா வச்சு பாருங்க, காது படமா வச்சு பாருங்க. எங்க சாப்பாடு ஊட்ட பார்வை எங்க இருக்கும்? நான் அப்படி சரீரத்தை இங்க உலகத்துல பார்க்கல. ஆனா இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க நிறைய பெந்தேகோஸ்து ஸ்தாபனங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. எதுக்கு குறை சொல்ல நினைக்காதீங்க பிரியமானவர்களே. நானே ராஜா, நானே மந்திரி, நானே ஆளினாள் அப்படின்னா இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க? அது முழுசும் கண்ணு, அல்லது அதுக்கு முழுசு என்னது காது, அல்லது அது முழுசு என்னது சதமா சொல்லுங்க மூக்கு. இப்படிதான் தேவன் நினைச்சிருக்காரு, நமக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. பெந்தேகோஸ்து எல்லாம் இதுதான். என்ன? முழுக்க முழுக்க கண்ணு, முழுக்க முழுக்க காது. எப்படி ஃபீட் பண்றது? ஃபீட் பண்ண முடியுமா? ஒண்ணுமே ஃபீட் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் அவயவங்களா தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அதனாலதான் நம்ம நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய நல்லா பயன்படணும். அதுக்காக நான் மட்டும் தான் மைக்க பிடிப்பேன்னு சொல்லி அப்ப எல்லாரும் மைக்க பிடிச்சிடணும் அப்படிங்கிற அது மட்டும் ஒளியும் இல்ல. ஒவ்வொரு பகுதியும் நம்ம கிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிரி செஞ்சு எதுக்காக? சத்தமா சொல்லுங்க. சரீர வளர்ச்சிக்காக. கிறிஸ்துவின் சரீரம் வளர்ச்சி அடைங்கிறத தேவன் தீர்மானித்து அதற்கென்றே அத்தனை ஊழியங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார், அதற்கென்றே அத்தனை வரங்களையும் அளித்திருக்கிறார். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அத்தனை வரங்களும் அதுக்காக தான். 1 Corinthians 12 அடிப்படையில் பார்த்தா அத்தனை வரங்களும் இந்த சரீரமாகிய சபையை கட்டி எழுப்பதாம், அவங்களை கட்டி எழுப்பதாம், அவங்களாய் சேர்க்க, அவங்களாய் மாற்ற, அவங்களை கட்டி எழுப்ப. எபேசியர் 4 பார்த்தா அத்தனை ஊழியங்களும் இந்த சரீர வளர்ச்சிக்காக தான். ரோமர் 12 பார்க்கிறோம், அத்தனை வரங்களும் அத்தனை பிரயாசங்களும் இந்த சரீரத்தின் வளர்ச்சிக்காக தான். நாம் இங்கே நிற்கிறோம். நாம சத்தியத்தை சரியாக அறிகிறோமா? இது அறியல அப்படின்னா தேவ சித்தத்தை செய்ய முடியாது. நீங்க இது அறிய மாட்டேங்காங்க. ஏதோ சர்ச்சுக்கு போறேன் வர்றேன், அங்க ஏதோ ஒரு செய்தியை கேட்கிறேன், அந்த ஆளு போய்கிட்டே இருக்கேன், அங்க என்ன நடக்கு, அது எந்த பேட்டர்ன்ல இருக்கு, எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நான் ஏதோ நினைச்சிடறேன், சாப்பிடுறேன், குடிக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், ஏதோ ஒரு வேலை பாக்குறேன், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு சர்ச்சுக்கு போய் ஏதோ ஏசப்பா பத்தி தேவனை பத்தி ஒரு செய்தி கேட்க அந்த ஆளு வந்துட்டேன். இதல்ல கிறிஸ்தவம். நான் சரீரத்துல கண்ணா இருக்கிறேனா, காதா இருக்கிறேனா, அல்லது வாயா இருக்கிறேனா? ஆண்டவரே என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்தின்படி இந்த சரீர அவயவங்களை கட்டி எழுப்புகிற காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இதுலதான் என்னுடைய அழைப்பு இருக்கு, இதுலதான் என்னுடைய ஒட்டுமொத்த ஸ்தானம் இருக்கு, இதுலதான் என்னை குறித்த தேவனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் இருக்கிறது, இதுலதான் என்னை குறித்த ஒட்டுமொத்த தேவ சித்தம் இருக்கிறது. வஞ்சிக்கப்படாதீங்க, அதுதான் சொல்லிட்டே இருக்கேன். இதுலயே தான் நான் கட்டி எழுப்பணும். நான் உண்மையில பொய் சொல்லல. ஒருவேளை அங்க இறக்குற யாராவது தம்பிமார்ல கூட நைட்டு ஒரு மணிக்கு ஒரு அவசர சூழ்நிலை, நீங்க வந்து எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லித்தர முடியுமா? எனக்கு இல்லைன்னா எனக்கு விரக்தி ஆயிட்டேன், நான் வாழவே முடியாதுன்னு நினைக்கேன், சொல்லித்தர முடியுமான்னு கேட்டா அந்த சரீர அவயவத்துக்காக நான் ஓடிதான் வரணும். இல்ல எனக்கு பிளைட் இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும், இல்ல அப்படி பேசவே கூடாது. என்னால முடிஞ்சா கண்டிப்பா அங்க வந்தாகணும், இல்ல நான் போன்ல ஆலோசனை கொடுத்தே ஆகணும். இல்ல நீங்க செஞ்சிடாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், நிச்சயமா செய்யணும். இப்படி கட்டி எழுப்புகிற பணி இன்னைக்கு கர்த்தருக்கு தேவை. அதுக்காக தான் தேவன் வாஞ்சியா இந்த சத்தியங்களை பேசியிருக்கிறாரு. உதாசீனப்படுத்திட வேண்டாம். இதை குறித்து நான் இது குறித்து கேட்கலையே, இதை மாதிரி நிறைய கேட்கலைன்னு சொல்லி அப்படி நீங்க உதாசீனப்படுத்துறாங்க. இது புதுசா இருக்கு, புரியாத புதிரா இருக்கு, இதை நான் நெக்லெக்ட் பண்ணிதான் சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் நம்மை இதுலதான் இணைச்சிருக்க, அந்த சரீரமாகிய அந்த சரீரத்தின் அவயவங்களாய் வைத்திருக்கிறார், சரீரத்தில இணைத்திருக்கிறார். அப்ப இணைக்கிறது என்ன செய்யணும்? கண் அப்படி நிக்கணுமா? டி ஸ்டக்காய் எப்படி நிக்கணுமா? அதுக்காக நினைச்சிருக்காரு பார்க்கணும். கண்ணு பார்க்கும்போதுதான் பென்சிலை தேடுறேன், கண்ணு பாக்குது. அப்ப கண்ணு நினைச்சுன்னா சிக்னல் கொடுக்கு, எங்க மைண்டுக்கு சிக்னல் கொடுக்கு, அந்த இருக்கு எடு அப்படின்னு சொல்லி.
கண்ணு மைண்டுக்கு அங்க கொடுத்தோன்னா அங்க இருக்கு அப்படிங்கிறத காட்சி டைரக்ஷன் காமிச்சு கொடுக்கு. உடனே அது என்ன செய்யுமா, கைக்கு கட்டளை கொடுத்து போய் எடு, கொஞ்சம் எடுக்கு. ஏன் போனங்க தேடுறேன், ஒரு சமாதானம் இல்லாம தெரியுது. உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க அங்கே கண்ணு காமிச்சு கொடுக்கு, எங்க இருக்கு மைண்டுக்கு. மைண்ட் உடனே சொல்லுது கையை எடு அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாமே இந்த ப்ராசஸ்ல தான் வச்சிருக்க. எல்லாம் முள்ளு குத்திட்டு உடனே கை இதை பண்ணுது, முழு சரி அவங்களும் அப்படி ஒரு இடத்துல உட்காருப்பா, ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லா அவங்களும் சேர்ந்து தீர்மானிக்கு, எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்கார்ந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போ. ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்படி நம்ம கட்டி எழுப்ப போட்டா நல்லா இருக்குமா இருக்காதா? எவ்வளவு அருமையா இருக்கும். இன்னைக்கு எப்படியா தெரியுமா, வாரத்துக்கு ஒரு நாள் என்னன்னு பாருங்க, கர்த்தரோடு இருப்பாராக அவர் தமது ஆவியோடு சொல்லிட்டு போங்க எல்லாரும் போங்க, அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம அதான் இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு ஒருத்தரை தூக்கி எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. நீ வீடு சிந்திப்பு கிடையாது, தனிப்பட்ட முறையில் ஆலோசனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேடும் கெட்டு போ. சரி, இந்த சத்தியத்தையாவது ஒழுங்கா காமிச்சு கொடுத்தீங்களா? ஒன்றும் கிடையாது. எந்த கோசிக்கலாம் அறவே பயம். என்ன பயம்? எம்மா இதெல்லாம் காமிச்சு கொடுத்தோன்னா அவ்வளவுதான். இவன் சொல்லிடுவான், பாஸ்டர் நீங்க ஒரு கண்ணா இருந்தீங்கன்னா நான் உங்க பக்கத்துல இருக்க மூக்கு தான், நீங்க ஒரு விதமா பயன்படுறேன், நானும் ஒரு விதமா பயன்படுறேன். அப்படி எகத்தெல்லாம் பேச வேண்டாம், பயம் வந்துடும். பிடிச்சிருவான் நம்மள. பாஸ்டர் நீங்க நெத்தினா நான் கண்ணு, புருவம் உன் பக்கத்துல தான் இருக்கேன் பாத்துக்கங்க. நீங்க காதுனா நான் கண்ணு, நீங்க வாயினா நான் மூக்கு. நமக்கு ஈக்குவலா வந்துருவேன்னு. ஆமா, எல்லாரும் ஈக்குவல் தான் போட்டிருக்கு. எல்லாரும் ஈக்குவல் தானே போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒரு அவயவங்களா இருக்கிறோம். நீங்களே கிறிஸ்து சரீரமாய் தனித்தவங்க நீங்களும் சொல்லிட்டாரு நினைச்சிடாங்க. அப்போ ரோமர் 12 என்ன சொல்றாரு? 1:12 நீங்களும் சொல்றாரு, நம்ம எல்லாரும் சேர்த்தான் சொல்றாரு. அப்ப ரோமர் 12 நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களா இருக்கிறோம் சொல்றாரு. அப்ப நம்ம அதை கவனிக்கணும் பிரியமானவர்களே. அதனால தேவ பிள்ளைகள் அறியாமல் இருக்கக்கூடாது. நம்ம அவயவம் கண்டுபிடிச்சோமா கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கை தெரிஞ்சிருக்கல, அடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எது வேணுமோ அதெல்லாம் செய்யும். இந்த கை எடுத்து கொடுக்கும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். கால் செயல்படணும். ஒவ்வொரு அவயங்களும் செயல்பட்டாதான் சரீரத்தில் வளர்ச்சியை பார்க்க முடியும். சரி அப்படியே நினைச்சு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளவுதான், அது செத்து போயிடும், வளர்ச்சியை பார்க்க முடியாது. அடுத்தடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே போலதான் நாமும் கிறிஸ்துவின் அந்த சரீரமாகிய அந்த சபைங்கிற அந்த அவயவங்களா இருக்கிறேங்கிற அந்த உணர்வை பெற்று நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை குறித்து நான் அடுத்த பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை அடுத்த வாரம் மிஸ் பண்ணாம வாங்க. இன்னைக்கு நாள்ல நேரம் தான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை எதனால மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படிங்கிற அருமையான சத்தியம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதில் மிஸ் பண்ணாம வாங்க, நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம் இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களை குறித்த ஒட்டுமொத்த தேவ நோக்கமும் இந்த மகா மேன்மையான பகுதியிலே இந்த சரீரத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சரீரத்தில தான் பிதாவின் சித்தத்தை முழுவதுமாய் நீர் நிறைவேற்ற முடிந்தது. நீர் ஆவியாய் பறந்து கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை, நீர் சரீரத்திலே வெளிப்பட்டு தான் நிறைவேற்றினீர். அதே சரீரம் உயிர்த்தெழுந்து, அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து, அந்த மகிமையான சரீரமாய் அந்த சரீரத்தின் அவயவங்களாய் நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமை அடைந்த சரீரம், அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே பங்கடைந்திருக்கிற சரீர அவயவங்களாகிய நாங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலை பிரதிபலித்து 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 ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புகிற உன்னதமான நோக்கத்தை எங்களை குறித்து நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து இந்த உன்னதமான நோக்கத்திலே நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.